ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் கவின். நேற்று ஆர்சிபிக்கும் ஜிடிக்கும் நடந்த மேட்ச்ல ஆர்சிபி சும்மா 4 விக்கெட் வித்தியாசத்துல தெறிக்க விட்டு ஜெயிச்சிருச்சு. 147 ரன்னை வெறும் 13 ஓவர்ல சேஸ் பண்ணிட்டாங்க கைஸ். நடுவுல தேவையில்லாம 6 விக்கெட் விட்டாலும் கடைசியா கெத்தா ஜெயிச்சிட்டாங்க. இந்த கெத்தான வின் மூலியமா 10th பிளேஸ்ல இருந்து 7வது பிளேஸ் போயிட்டாங்க டேபிள்ல, பாயிண்ட்ஸ் டேபிள்ல. இது மூலியமா பிளே ஆஃப் சான்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் இருக்கு கைஸ். கால்குலேட்டரை யூஸ் பண்ணா போதும், கண்டிப்பா மேல போயிடலாம். ஃபேன்ஸ் எல்லாம் இந்த சான்ஸ் போதும்டா, இதை வச்சு நாங்க பண்டிகையை கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்சிபி குவாலிஃபை ஆகும் பல பேர் நம்பிக்கையா இருக்காங்க. சோ அத பத்தின மீம்ஸ் ரிவ்யூலாம் இன்னைக்கு பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க गाइस. இதான் இந்த உலகத்திலேயே சிறந்த டைமான கவின் மீம்ஸ் டைம். வீடியோக்குள்ள போயிருவோம். ஆர்சிபி பாருங்க, ஃபர்ஸ்ட் 8 மேட்ச்ல ஒரு வின் தான் பண்ணாங்க, 7 டிஃபீட். அடுத்த 3 மேட்ச்ல 3 வின். 7 மணிக்கு 10வது பிளேஸ்ல இருந்தாங்க, 10:45க்கு 7வது பிளேஸ் வந்துட்டாங்க गाइस. வெறும் ஒரு 3.25 மணி நேரத்துல 3 பிளேஸ்க்கு மேல போயிட்டாங்க. இதுதான்டா கம்பேக்னா இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பிளே ஆஃப் ஹோப் அலைவா தான் இருக்கு. கிட்டத்தட்ட பிளே ஆஃப்க்கு 0.001% தான் இருக்கு. ஆனா அந்த வாய்ப்பு போதும்ல எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா சுத்திட்டு இருக்காங்க ஆர்சிபி. காமெடி. போன மேட்ச் 16 ஓவர்ல 201 ரன் சேஸ், இப்ப 13 ஓவர்ல 148 ரன் சேஸ். குஜராத்தை சும்மா வச்சு செஞ்சிட்டாங்க ஆர்சிபி. ஹேட்ரிக் வின்னுடா. 0.08% தான் இருக்கு பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆகிருக்கு. இந்த பர்சன்டேஜ்ல இருந்து குவாலிஃபை ஆச்சுன்னா வேற மாதிரி இருக்கும் गाइस. காய்ஸ் நியூமாடா விட்டுட்டு போற. ஆமா, இந்த வின்னு மூலியமா மும்பை இந்தியன்ஸ் 10வது பிளேஸ்க்கு போயிருச்சு. இந்த மாதிரி டம்மி பீஸ் நினைச்சியாடா மும்பை, நாங்க கெத்து டீம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்சிபி 7வது பிளேஸ்க்கு போயிருச்சு. ஆர்சிபியன்ஸ் கப் அடிக்கிறதுல என்னடா கிக்கு, எல்லாரையும் பழக்கிறவன நம்ம பழக்கிறது தான்டா கெத்து அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா விளையாடிட்டு இருக்கு. ஆரம்பத்திலேயே விளையாடி இருக்கலாம், காலம் போன கடைசியில இப்படி எல்லாம் விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலிங். குஷியாக குழிக்குள் செல்கிறார் மும்பை இந்தியன்ஸ். 10வது பிளேஸ் கன்ஃபார்ம். என்ன ஒரு மோசமான சீசன் எம்ஐக்கு. என்ன குமுதா ஸ்கிரிப்ட்ல ஒரு மாதிரி இருக்கு. ஜெய்ஷா பாருங்க, என்ன 250 ஸ்கிரிப்ட் நல்லா இல்லைன்னு சொல்றீங்களாமே, இனி எல்லாத்துக்கும் 150 ஸ்கிரிப்ட் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு 150 ரன்னா இருக்கு. ஆனா இந்த மாதிரி விளையாடுறத பாக்குறதுக்கும் நல்லா தான் இருக்கு. துப்பாக்கி வேலை செய்து பார்த்திவன் கணிக்க முடியாத பைத்தியார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன் சொல்றாங்களாமா. எப்படியோ ஆர்சிபி கெத்தா வின் பண்ணிட்டு இருக்கு. இது போதுண்டா, பீக் ஐபிஎல் இஸ் பேக். பிஸ் பாருங்க, தேங்க்யூ எவ்ரிதிங் மஹிபாய் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டி போட்டுட்டு லுக்கிங் ஃபார்வர்ட் டு மீட்டிங் அண்ட் பிளேயிங் வித் யூ சூன் அகைன் அப்படின்னு போட்டிருக்காரு. அப்ப திரும்பவும் தலதோனி விளையாடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பிளேயர்ஸ்க்குலாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு டெஃபினெட்லி நாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. பாப்போம் தல தெரிசனம் அடுத்த சீசன் கிடைக்குதான்ட்டு. நில்றா, அவசரமா வாடா, ஆயா மாதிரி வந்துட்டு இருக்க, டோன்ட் வெரி, நான் மேல போயிட்டு ஆட்டோ அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்சிபி டாட்டா காட்டிட்டு போயிருச்சு அம்மைக்கு. இனி தனியா கஷ்டப்படுங்க பங்காளி 10th பிளேஸ்ல. ஆர்சிபி பவர் பிளேல அடின்னு அடிச்சா அப்படி, அப்புறம் விக்கெட் விழுந்துட்டே இருக்கு, ரன்ஸ் எடுக்கவே மாட்டா அப்படி. நடுவுல கொஞ்சம் காமெடி பண்ணாங்க, இருந்தாலும் கடைசியா கெத்த ஜெயிச்சிட்டாங்க. ஜிடி ஆர்சிபி உனக்கு துணைக்கு ஒரு பாடி கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வின் மூலியமா ஜிடி அபிஷியலா எலிமினேட் ஆயிருச்சு गाइस. சோ ஹர்திக் பாண்டியா டீமான எம்ஐயும் எலிமினேட், ஃபார்மர் டீமான ஜிடியும் எலிமினேட். நம்ம நாளைக்கு நடக்க போற சம்பவத்துக்கு வார்னிங் கொடுக்குறான். ஆமா, எப்படி தமிழ் மீம்லாம் போட்டுட்டு இருந்தீங்க போன மேட்ச் பிபி கேஸ், தலதோனி தரம்சாலால சொருகினது ஞாபகம் இருக்கா? அதை காட்டி சரியான ரிவெஞ்ச் இன்னைக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். பாப்போம். லாஸ்ட் 3 ஐபிஎல் மேட்சஸா 165லயே ஸ்கோர் வருது. ஓல்டு ஐபிஎல் இஸ் பேக் அப்படிங்கிறாங்க. இதுதான்டா விண்டேஜ் ஐபிஎல், இதுதான் எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. பாய்ஸ் ஹேர்ஸ்டைல் எக்ஸ்பெக்டேஷன் கெத்தா இருக்குன்னு நினைக்கிறோம். ரியாலிட்டி எல்லாம் அமுங்கி போயிருச்சு. பாப்பு காமெடி ஹேர்ஸ்டைல் வச்சுட்டு வந்தாரு. ஆர்சிபி இன்னொரு ரெக்கார்டு பாருங்க, ஹையஸ்ட் எவர் பவர் பிளே ஸ்கோர் இன் ஐபிஎல் ஹிஸ்டரி, வேற ஆஃப் கோலி கிரியேட்டட் ஹிஸ்டரி அப்படிங்கிறாங்க. இதை ஒரு 4 மேட்சுக்கு முன்னாடியே பண்றது. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப வந்து ரெக்கார்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் 92 ரன்னுக்கு 1 விக்கெட் கெத்தா இருந்துச்சு. அப்புறம் டக்குன்னு ஒரு 20 ரன்னுக்கு 6 விக்கெட், அப்புறம் ஜெயிச்சிட்டாங்க. எல்லாம் கலந்த மேட்சா இருந்துச்சு. சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் ஹாஃப் கெத்தா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் காமெடியா போயிட்டு இருக்கு. சிஎஸ்கே கம்பேக் கொடுக்குமான்னு தெரியல. எனக்கு ரொம்ப சிஎஸ்கே வெளியே போயிரும் நினைக்கிறேன் இந்த மேட்ச் தோத்துச்சுன்னா. பாப்போம். மோஸ்ட் ரன் அவுட் எஃபெக்டட் பை பிளேயர்ஸ் தலதோனி 24, இப்ப கோலி 20ல இருக்காரு. கோலி ஒரு ரன் அவுட் பண்ணாலும் அது ஹிஸ்டரி புக்ல வருது பாருங்களேன். கிளென் மேக்ஸ்வெல் மோஸ்ட் ஓவர் ரேட்டட் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபார்மே பண்ணல மேக்ஸ்வெல். இருந்தாலும் கடைசி 3 சீசனா நல்லா தான் விளையாடிட்டு இருந்தாரு அப்படிங்கிறாங்க. சரி, மேக்ஸ்வெலுக்கு காசு மலை. போன வருஷம் ஜிடி ஆர்சிபியை நாக் அவுட் பண்ணி விட்டாங்க. இந்த வருஷம் திருப்பி கொடுக்கும் டைம் மாமு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்சிபி ஜிடியை வெளியே அனுப்பிச்சு விட்டுருச்சு. சரியான ரிவெஞ்சுடா. ஆர்சிபி மூவ்ஸ் டு 7th to 10th பிளேஸ். அந்த கால்குலேட்டர் எங்கிட்ட கூட எப்படி பிளே ஆஃப் போறதுன்னு காட்டுறேன். ஆமா, எல்லாத்துக்கும் கால்குலேட்டர் சப்ளை பண்ணிருந்த ஆர்சிபிக்கு இப்ப கால்குலேட்டர் தேவைப்படுது. இப்ப அந்த கால்குலேட்டரை வச்சுட்டு எப்படி பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆகுதுன்னு மட்டும் பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாம் நம்பிட்டு இருக்காங்க. இந்த மேட்ச் வின் பண்ணிருந்தா இப்ப நம்ம 5th பிளேஸ். ஆமா, கேகேஆர் கூட ஒரு ரன் வித்தியாசத்துல தோத்தாங்க. அதை ஏன் தம்பி இப்ப ஞாபகப்படுத்துறீங்க? மனசெல்லாம் புண்ணா இருக்கு. 3rd கன்சிக்யூட்டிவ் வின்னுடா, பிளே ஆஃப் ஹோப்ஸ் ஆர் ஸ்டில் அலைவுடா அப்படிங்கிறாங்க. பிராக்டிகலா பாசிபிளே இல்லன்னு தெரிஞ்சா கூட நம்ம ஆளுங்க நம்பிக்கையை கைவிட மாட்டேங்கிறாங்க. 14 ஓவர்ல ஈஸியா முடிக்க வேண்டிய மேட்ச 10 ஓவர்ல வின் பண்ற மாதிரி ரன் ரேட் ஏத்திட்டு மிடில் 6 ஓவர்ல 6 விக்கெட் லூஸ் பண்ணி வழக்கமான கிளவுனிசம் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் காட்டி ஒரு வழியா கடைசியா 14 ஓவர்லயே வின் பண்ணிட்டீங்கடா. ஈசாலா காய்ஸ். இந்த ஈசாலா காய்ஸ்க்கு கிளவுனிசம் மட்டும் போவே மாட்டேங்குது. என்றுமாவன் கிளவுனு அப்படின்னு சொல்லிட்டு மேட்சுக்கு மேட்ச் ஏதோ ஒண்ணு பண்ணி விட்டுறாங்க. நீ வித்த காட்ட முடியாது உங்க அப்பனுக்கு அப்ப ரீபில்ட்ரா ஆர்சிபி அப்படிங்கிறாங்க. இவங்க இருக்கிற ஃபார்ம் பார்த்தா எல்லா மேட்சும் நீ ஜெயிப்பாங்களாட்டு இருக்கு. மத்த டீம்லாம் கொஞ்சம் தோத்து உதவி பண்ணாங்கன்னா ஆர்சிபி குவாலிஃபை ஆயிரும்டா. பேக் டு ஃபார்ம் ஆஃப்டர் ஆல்மோஸ்ட் அவுட் ஆஃப் தி டோர்னமெண்ட். கோலி, தயால், சிராஜ், ஃபாஃப், இந்த காலப்படிங்க அசிஸ்டன்ட் நம்ம பசங்க என்னமா பர்ஃபார்ம் பண்றாங்க பாருங்களேன். ஈசாலா காய்ஸ் பர்ஃபார்மன்ஸா இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பவுலிங் வேற லெவல் இருக்கு, பேட்டிங் வேற லெவல்ல
போல இருக்கு. இவ்வளவு நாள் இந்த பர்ஃபார்மன்ஸை எங்கேயா ஒழிச்சு வச்சிருந்தீங்க? இங்க பாருடி, நம்ம ஸ்னேக் பாபு 4க்கு 4 வின் பண்ணி பிளே ஆஃப் போக போறாரு போல. நானே பால்டான லாஸ்ட்டுக்கு தள்ளி விட்டுட்டு எப்படியாச்சும் 8th இல்ல 9th பிளேஸ் போகணும்னு பாத்துட்டு இருக்கேன். இவங்க வேற அப்படின்னு சொல்லிட்டு அதான் அவங்க பிளான் நினைக்கிறாங்க. எல்லாம் பண்ணிராதீங்க ஆர்சிபி, நீங்க தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். கமாண்டா ஈசாலா, தாவுடா தாவு. எங்க தாவுறது? நானே 9th பிளேஸ்க்கு தடவிக்கிட்டு இருக்கேன். போற போக்க பார்த்தா சிஎஸ்கே கூட மேல போயிட மாட்டிருக்கு ஆர்சிபி. பாப்போம். இங்க இருக்கடா பிளே ஆஃப். ஆஹா, எல்லாத்துக்கும் பிளே ஆஃப் ஆசை வந்துருச்சு காய்ஸ். ஆர்சிபி ஃபேன்ஸ் பிளே ஆஃப் போயே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. எங்க போய் முடியுமோ? யாராவது எம்ஐ வின் பண்ணி எங்களுக்கு பிளே ஆஃப் போக ஹெல்ப் பண்ணுங்களேன். யாராவது ஆர்சிபி வின் பண்ணி எங்களுக்கு பிளே ஆஃப் போக ஹெல்ப் பண்ணுங்களேன். ஏன் யாராவதுன்னு சொல்றீங்க? அடுத்த மேட்ச்ல நீங்க வின் பண்ணி நீங்களே போக வேண்டியது தானே? ஆமா, சிஎஸ்கே ஹெல்ப் பண்ணாதான் வின் பண்ணோம். இப்ப பாத்தீங்கன்னா சிஎஸ்கேவே தேவையில்லையாட்டு இருக்கு. ஆர்சிபியே வின் பண்ணி ஆர்சிபியே போயிட மாட்டிருக்கு. 14வது ஓவர்ல மேட்ச் முடிச்சிட்டோம்ல. ஆமா, வெறித்தனமான வின்னு, டாமினேஷன் பண்ணிட்டு இருக்கு ஆர்சிபி. ஆஃப்டர் வின்னிங் தி மேட்சஸ் இப்போ உடனே பிளே ஆஃப்க்கு போகணும் போல இருக்குமே. ஆமா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு 2 மேட்ச் சேர்த்து வின் பண்ணிருந்தா இன்னும் டாப் 4லயே வந்திருப்பாங்க. இப்படி சொதப்பிட்டீங்களே. தரம்சாலாவில் தனது மனைவியுடன் சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் டாஸ் போட பிராக்டிஸ் பண்ணாம பிளடி ராஸ்கல் ஹனிமூன் கொண்டாடிட்டு இருக்க. இது டாஸ் போட்டு பிராக்டிஸ் பண்ணுமா? என்னடா அநியாயம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் டிமாண்ட் வைக்கிறாங்க. நம்மள காப்பாத்த வந்த தெய்வ தூதுவனா அப்படின்னு சொல்லிட்டு டிகே நல்ல வேலை இந்த டைம் பினிஷ் பண்ணி ஜெயிக்க வச்சிட்டாரு. ரொம்ப தேங்க்ஸ் டிகே. எம்ஐ 10th பொசிஷன். என்ன பார்த்து கேவலமா ஒரு சிரிப்பாங்களே, அதான் ஊரே சிரிக்குது. எம்ஐ ஃபேன்ஸே சிரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஹர்திக் பாண்டியாக்கு மறக்க வேண்டிய சீசன். ஆரஞ்சு கேப் திரும்பவும் வேற யாரு, கிங் கோலி தான் பாருன்னு சொல்லிட்டு டிகே போட்டு விட்டாரு. வணங்கினாரு டிகேக்கு கோலிங்கிறாங்க. ஹோல்சம் மொமெண்ட். எம்ஐ 9th பொசிஷன், ஆர்சிபி 10th பொசிஷன். ஆஃப்டர் பீட்டிங் ஜிடி எம்ஐ 10th பொசிஷன், ஆர்சிபி 7th போயிருச்சு. பாவம் பாண்டியா. ஆர்சிபி எம்ஐ ஒரே ஒரு வழியா 7th பிளேஸுக்கு போய் ஒன் ஃபேமிலியா 10th பிளேஸுக்கு தண்ணியாச்சு. ரோஹித் சர்மா மட்டும் இல்லன்னா பாருங்க எம்ஐ எப்படி உடஞ்சு சுக்கு நூறா போயிருச்சுன்ட்டு. பேட்டிங் தெரியாது மேடம் மேக்ஸ்வெல். கோலி அடுத்த மாசம் இவன் நடவடிக்கையை பாருங்க மேடம். சும்மா சில்லுன்னு செஞ்சுரி அடிப்பா மேடம் T20ல அப்படிங்குவாரு. ஆர்சிபி நம்ம நண்பர் எம்ஐ மாதிரி லாஸ்ட் மேட்ச்ல வின் பண்ணி குவாலிஃபை ஆகலான்னு இருக்கோம். ஒருவேளை குவாலிஃபை ஆயிருவாங்களோ? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. டிகே காமெடி பண்ணிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் டீ குடிச்சிட்டு இருந்தேன், 4 ஹவருக்கு அப்புறம் கேப்பச்சினோ குடிச்சேன். சரி பேட்டிங் ஆட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் பேட்டிங் ஆட வச்சிட்டீங்களாடா கிளவுனிசம் பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்காரு. ஆர்சிபி நெட் ரன் ரேட் சேசின் டெவிலியர்ஸ் போட்டாரு. அதுக்கப்புறம் 92-0ல இருந்து 116க்கு 6 விக்கெட் ஆஃப்டர் தி ட்வீட். ஏபிடி நீங்களே ஜிங்ஸ் பண்ணிருக்கீங்க, பேசாம மேட்ச் முடிஞ்சோடனே ட்வீட்டை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன் சொல்றாங்க. சகல வாங்க 10th பிளேஸ்ல சௌகரியமா தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஐ கொடுத்தாச்சு. இனி ஆர்சிபியின் எழுச்சிடா. அக்ரஷனா எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு டாப் ஆர்டர் பயங்கரமான அக்ரஷன். இந்த மாதிரி ஆர்சிபி ஆடி பார்த்து எவ்வளவு வருஷம் ஆச்சு. வாட் நாக் பை ஆர்சிபி கேப்டன் செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் 50 23 பால்ல 64 ரன் இருந்தா அவரே செஞ்சுரி போட்டிருப்பாரு. ஜஸ்ட் மிஸ். அப்புறம் பவர் பிளேல பாத்தீங்கன்னா 92 ரன் ஹையஸ்ட் பவர் பிளே ஸ்கோர் இதுதான் ஆர்சிபிக்கு. எல்லாம் எந்த டைம்ல வருது பாருங்களேன். அவங்க கிட்ட சொல்லிரு நான் வந்துகிட்டு இருக்கேன்னு என்னோட கோப்பைக்காக என்னோட கப்புக்காக அப்படிங்கிறாங்க. கப் எடுத்து வைக்க சொல்லுங்க ராஜேந்திரன், ஆர்சிபி அதை அடிக்கிறதுக்கு வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறாங்க. கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு, ஆனா பிராக்டிகலா நடக்குமா? என்ன ஆர்சிபி ஆல் அவுட் எல்லாம் பண்றீங்க? ஆமா, பவுலிங்ல 10 விக்கெட் எடுக்கிறாங்க, பேட்டிங்ல 13 ஓவர்ல முடிக்கிறாங்க. என்னடா இது? இவ்வளவு பவர்ஃபுல்லான டீம் வச்சுக்கிட்டு இவ்வளவு நாளா சொதப்பிட்டு இருந்திருக்காங்க. லிட்டரலி நோபடி. லோவஸ்ட் ஸ்கோர் கன்சிடர்ட் இன் பிளே ஆஃப் IPL 2024. ஆர்சிபி ஆஃப்டர் அவுட் ஆஃப் தி பிளே ஆஃப் ரேஸ் வெறும் 23 ரன் தான் கொடுத்திருக்காங்க பவர் பிளேல. எந்த பவுலிங் அட்டாக்னாலையும் பண்ண முடியல, ஆனா ஆர்சிபி அட்டாக் பண்ணிருக்கு வேற மாதிரி. ஆஃப்டர் சீயிங் தி இன்னிங்ஸ் ஆர்சிபி ஃபேன்ஸ் ரைட் நோ என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்னடா இது? பவுலிங் பேட்டிங் ரெண்டுமே ஃபார்ம்ல இருக்கீங்க, எங்கனால நம்பவே முடியல அப்படிங்கிறாங்க. அங்க பாருங்க சார், அவரு மட்டும் ஃபிளைங் கிஸ் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு கோலி கிஸ் கொடுத்தா எத்து, நான் கொடுத்தா ஃபைனா அப்படின்னு சொல்லிட்டு ராணாக்கு சப்போர்ட் பண்ணி ஃபன் பண்றாங்க. ஜெமிமா ராட்ரிகஸ், அரில் தியோல் 2 பேரும் ஆர்சிபி ஃபேனடா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா உட்காந்து இருந்த பாவத்துக்கு அப்படி அவங்க மேல பழி போட்டாங்க. எப்படி மேட்ச் பண்ணிருக்காங்க. கோலி ஸ்லெட்ஜ் பண்ணி விட்டார்ல, பாக்ஸ்ல உட்காந்து பேசுறதுக்கு நல்லா தான் இருக்கும், வந்து ஆடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக் ரேட்டை பத்தி சொன்னதுக்கு. அதுக்கு சுனில் கவாஸ்கர் பாத்தீங்கன்னா ரிப்ளை பண்ணிருக்காரு, அவுட் சைட் நாய்ஸ் பத்தி எங்களுக்கு கவலை இல்ல அப்படிங்கிறீங்க, அப்புறம் எப்படி எல்லாம் ரிப்ளை பண்றீங்க? நாங்களும் கொஞ்சம் கிரிக்கெட் விளையாடி இருக்கோம், நாங்க என்ன பாக்குறோமோ அதான் பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சுனில் கவாஸ்கர் கொஞ்சம் அஃபண்ட் ஆகி பேசின மாதிரி தெரியுது. இப்படி மாத்தி 2 பேரும் ஸ்லெட்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இது எங்க போய் முடியுமோ? ஃப்ரிஞ்ச் ஹேர்ஸ்டைல் எக்ஸ்பெக்டேஷன், ஃப்ரிஞ்ச் ஹேர் கட் ரியாலிட்டி ஃபாஃப் மாதிரி ஆயிருதா? சிறப்பு. ஆக்டிங் ஸ்டாப்ஸ், ஆக்ஷன் ஸ்டார்ட்ஸ். ஓகே, இந்தியன் பிளேயர்லாம் ஃபார்ம் கொண்டாங்க. சிராஜ் என்ன மாதிரி பவுலிங் பாத்தீங்கல்ல, ஒரு மேட்ச் தான் ஆக்டிங் போல, மத்த மேட்ச்ல பர்ஃபார்மன்ஸ். 1 மேட்ச் பேன், ஃபைண்ட் 100% ஆஃப் ஹிஸ் மேட்ச் ஃபீஸ், அக்ரஷன், கூல் ஜென்டில்மேன் அப்படிங்கிறாங்க. அவர் மூஞ்சிக்கு நேரா பண்ணல, சும்மா கிரவுட்ல ஸ்டைலா பண்ணாரு, அவ்வளவுதான். ஆர்சிபி சிஎஸ்கே இவனை வச்சு நம்ம பிளே ஆஃப் போலான்னு பார்த்தா இவனே பிளே ஆஃப்க்கு வருவேன்னு சொல்றாண்டி. விட்டா ஆர்சிபியே தனியா வந்து பிளே ஆஃப்க்கு வந்துரும் போல. கேர்ஃபுல்லா இருங்க சிஎஸ்கே. தங்கராஜ், நீ என் கேப்டன்சில உன் வேலையை காட்டினேன், நான் தாங்கிட்டேன். அடுத்த மாசம் உன் கேப்டன்சில நான் என் வேலையை காட்டுவேன், அப்ப நீ தாங்க மாட்டேன். ஆமா, இந்தியாவே தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹர்திக் பாண்டியா பிளான போட்டிருப்பாரு, எப்படி ரோஹித் சர்மாவை பழி வாங்கலான்ட்டு. 2 விக்கெட் 2 ஓவர் கன்சிடரிங் 5 ரன்ஸ் பவர் பிளே. சிராஜ் ஒர்க் இஸ் மேஜிக் இன் சின்னசாமி. கிரேட் சைன் ஃபார் T20 வேர்ல்டு கப் கேம்பெயின் அப்படிங்கிறாங்க. சிராஜ் ஃபார்ம் கொண்டாரு. இந்தியா ஃபேன்ஸ் ஹாப்பி என்னாச்சு. கில்லு வராராமா, அடி வாங்கறதுக்குனே அளவெடுத்து செஞ்ச மாதிரி ஒருத்தர் சிக்கியிருக்கான், வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பொளந்துட்டாங்க ஜிடியை. We believe in you RCB. RCB fans are praiseworthy. They are really loyal to the team அப்படின்னு சொல்லிட்டு கவாஸ்கர் சொல்றாரு. தோத்தாலும் என்றும் அவன் அரசனை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்க ஆர்சிபிக்கு. 6 ஓவர்ல 23 ரன் தான் கொடுத்தாங்க. டே சின்னசாமியில இதெல்லாம்
ஒரு ஓவர்ல அடிக்க வேண்டிய ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு ஜிடி பேட்டிங்க சும்மா நொறுக்கிட்டாங்க. ஆர்சிபி பவுலிங் ஸ்டாக் பாருங்க, போன மேட்ச் கில்லி சீனை ரீக்ரியேட் பண்ணி வச்சிருக்காரு. ஸ்டாக் வெங்கடேஷ் ஐயர் ஈலி வர்ற மாதிரி கில்லிக்கு ட்ரிபியூட். இன்னைக்கு பிபிகே சிஎஸ்கே மேட்ச். டீம் வில் தட் வில் பெனிஃபிட் ஃப்ரம் பிபிகேஎஸ் வின் டுடே. சிஎஸ்கே தவிர எல்லா டீமுக்கும் பெனிஃபிட் ஆகுது. சிஎஸ்கே தனி ஆளு 1 vs 100 மாதிரி. சிஎஸ்கே சப்போர்ட்டே கிடையாது, இருந்தாலும் எப்படி ஜெயிக்குதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன் சொல்றாங்க. சரி, ஓகே கைஸ், ஆர்சிபியோட இந்த வின்ன பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆர்சிபி பிளே ஆஃப் போயிருமா? ஈசால கப்பு நமதா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. காய்ஸ், நான் இன்னொரு சிறப்பான தரமான வீடியோவோட உங்களை பாக்குறேன். கவின் ஆர்மி.